சம்வேர் இந்த பிளாட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஒரு சில பேர் வெற்றி ரம்யான்னு நினைக்கிறாங்க. இப்போ எனக்கு கேட்டாலே வெற்றி ஐஸ் தான் நல்லா இருக்கு. லைட்டா அந்த மதர்லி இன்ஸ்டிங்க்ட் செட்டு பாக்குற மாதிரி இருக்கு. என்ன அதுல கூட ஒருத்தன் போட்டிருந்தான் இந்த மாதிரி, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க, இன்னொரு லவ் கொடுத்து ஏதாவது ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகி நான் அழுது எங்களை ட்ராமடைஸ் பண்ண போறீங்க. ட்ராமடைஸ் ஆகுற அவங்க அழுதாலும் பிரிஞ்சாலும். சம்வேர் ரெஜிஸ்டர்ட் அஸ் பவானி அக்கா. நீங்க உண்மையா நீங்க உங்க இன்ஸ்டாகிராம்ல இப்படி இருக்கீங்களா? நான் நினைச்சேன் உண்மையா கடை வச்சிருக்கவங்க வச்சுதான் அவங்க பண்றாங்க நினைச்சேன். நீங்க கடை வச்சு இல்லையான்னு கேட்டுறேன். ஐ யூஸ்வலி டாக் லைக் தட். தோசை மாவு இருக்கு, பரோட்டா மாவு இருக்கு, செய்ய ஆள் இல்ல. நானும் அங்கேருந்து தான் வந்திருக்கேன், நான்லாம் அப்படி பேச மாட்டேன் அப்படி இப்படின்றாங்க. இப்போ அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? அப்படி பேசினா அது என்ன அசிங்கமா? இத்தனை பேர் இந்த லேடி வந்து சமாளிச்சு இந்த ஒரு பொண்ணை வளர்த்து அவ இன்னைக்கு காலேஜ் போய் இவ்வளோ பெரிய ரிசார்ட்ல வேலை செய்ய, அந்த பொம்பளையோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? அப்படிதான் அவ சொல்லுவா. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Hi, this is Deepika from Red Knoll. இன்னைக்கு நம்மளோட our own favorite சௌந்தர்யா அக்கா இருக்காங்க. வணக்கம். வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு பார்த்து. Yes, 2-3 years இருக்கும். 2-3 years முன்னாடி we did. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த 2-3 years கேப்பில் வந்து பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ் எல்லாமே ஒன்று யூனிக்காக இருந்தது. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக எவ்ரிபடி நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு சீரீஸ் ரெசார்ட். அண்ட் எல்லாருமே அக்கா 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 கடை அப்படின்றது தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹவு ஹாப்பி ஆர் யூ ரிசார்ட்டுக்கு வர அந்த ரிசப்ஷன்? ஆக்சுவலி ஒரு இந்த ஃபீல்டில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 8 years ஆகுது. ஓகே, மை ஜேர்னி ஸ்டார்டட் 8 years பேக். ஸோ இவ்வளோ நாளில் வந்து நான் படங்கள் தேர்ந்தெடுத்ததான் நான் பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டர் வந்து நான் கேட்பேன், எனக்கு பிடிச்சிருந்து ஓகே இதை பண்ணணும், அது ஒரு மனசுக்கு இது ஓகே இது என்னமோ பண்ணும், இந்த படம் இது பண்ணால் இந்த ரோல் பண்ணால் நமக்கு ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு தோணும். அப்படி தான் நான் ஒரு இதுவும் எடுத்திருக்கேன். ஸோ அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த ரிசார்ட்டும் எடுத்தேன். எனக்கு கதை சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று இதை மெயினாக எடுத்த ரீசன் என்னென்னா, என்னோடய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இந்த 8 வருடங்கள் வந்து படங்களாக மட்டுமே இருந்தது. என்னோடய ரோல்ஸ் வந்து ஒன்லி மூவிஸ் தான். மேக்ஸிமம் இந்த யூடியூப்ஸில் வர சீரீஸ் அந்த மாதிரி. பட் பீப்புள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் அந்த ஒரு லிவிங் ரூமில் இங்கே போகணும் அப்படின்னா அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஃபோனை ஸ்வைப் பண்ணால் வரணும், அந்த ஒரு லிவிங் ரூமில் ஏதோ ஒன்று பார்க்கணுன்னு போடுறப்போ வரணும்னு. ஸோ அப்படி எனக்கு தோணுனது தான் இந்த ரிசார்ட். நானும் நினச்சேன் இந்த பவானி அக்கா டெஃபினெட்லி எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் என்னோடய ஜேர்னி ஆரம்பித்தேன். ஐம் ஸோ கிளாட். போகிற இடம்லாம் நிறைய பேர் வந்து இப்போ பவானி அக்கா அப்படின்னு கூப்பிடுறபொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இட் இஸ் எனக்கு ஒரு அங்கீகாரமாக அந்த ஒரு இப்போ இருக்கிற இந்த ரிசார்ட் சீரீஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த இப்போ என்னென்னா வெப் சீரிஸ்லாம் வந்து ஒரு நாளைக்கு 4 எபிசோட் அப்படின்னு தான் ரிலீஸ் ஆகுது. இந்த க்யூரியாசிட்டி ஆஃப் த ஸ்டோரி லைன் வந்து எவ்ரி டைம் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இது நடக்குமா அது நடக்குமான்ட்டு கமெண்ட் செக்ஷன்லயே ஒரு 100 ஸ்டோரி லைன் வந்து போடுவாங்க. அவங்க ஒரு இன்னொரு ஸ்டோரி அவங்க எழுதி இப்படி போடுங்க, சில பேர் இப்படி பண்ணிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இப்போ இருக்கிற ஸ்டோரி லைன் பார்க்கும்போது ரம்யா கேரக்டர் ப்ராபப்ளி தே லவ் இருக்கலாம் விஜயோட அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல நான் பார்த்துட்டு இருக்கேன், இவங்க 2 பேர் சேர்ந்தா நல்லா இருக்கும், ஐஷு விட்டுடுடி அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது ஸ்டோரி லைன் எங்களுக்கு அல்ல, அவங்க வந்து ஒரு கேரக்டர் அப்படின்றதே மறந்துட்டாங்க. See, it is just a character. இப்போ நான் வெற்றின்னு சொன்னாதான் நீங்க சொல்ற மாதிரி ஐஷு ரம்யான்னு பேச முடியும். இப்போ நான் விஜய்னு சொன்னா விஜய் மேரிட் டு நக்ஷத்ரா. ஸோ தட் சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ பீப்புள் வந்து விஜய் இப்படி பார்க்கல, அது விஜய் வந்து வெற்றியாக தான் மாறிட்டார், வெற்றி தான் இப்போதைக்கு. ஸோ வெற்றிக்கு யார் தேவை அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே போயிட்டாங்க மக்கள். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நான் நேற்று வந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ், உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு இவங்க தான் கரெக்டாக இருக்கும், உங்களோட தாட்ஸுக்கு இவங்க தான் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு இவங்க ஓவராக இருக்கும், இவங்களுக்கு இது திமிரா இருக்கு. பீப்புள் வந்து அந்த கேரக்டரோட அந்த கேரக்டரோட கேரக்டர் நாங்களே ஒரு கேரக்டர் தான். எங்களோட கேரக்டர் வந்து அவங்க ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. See, it's good. It's like people எந்த அளவுக்கு அதை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எந்த அளவுக்கு அவங்களோட ஒரு லைஃபை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சம்வேர் இந்த பிளாட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல
வெற்றி அண்ட் ரம்யா. ஆமாம். ஸோ இல்லை ஒரு சில பேர் வெற்றி என் ரம்யான்னு நினைக்கிறாங்க. இப்போ என்ன கேட்டாலே வெற்றி என் ரம்யாவை விட அந்த வெற்றி என் ஐஸ் தான் நல்லா இருக்கு. ஓகேவா? இந்த நானே ஒருத்தருக்கு ஏதோ லைட்டா அந்த மதர்ல இன்ஸ்டிங்க்ட் செட்டி பாக்குற மாதிரி இருக்கு. யாரோ ஒருத்தவங்க நேற்று கேட்கும் போதுக்கு நான் போட்டேனே எனக்கு அதுதான் பிடிச்சது, எனக்கு கூட அதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு போட்டேனே. சூப்பர் மேம் அப்படின்னு அவர் போட்டாங்க. ஸோ இட்ஸ் லைக் எனக்கு கூட இப்போ இந்த ஸ்டோரியாக பார்க்குறப்ப இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி நல்லா இருக்கும் தெரியும். பட் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ரைட்டர்ஸ் ஹேண்ட் தான். அண்ட் இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா பீப்புள் வந்து உண்மையாகவே அதை ரொம்ப மனசோட அதை எடுத்துட்டு ரொம்ப இதுவாக அவங்க லைஃப்பில் அவங்கள ஒரு கேரக்டரை வந்து அது ஒரு லைஃபாக பார்க்குறாங்க. அண்ட் அதில் கூட ஒருத்தன் போட்டிருந்தான் இந்த மாதிரி இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இன்னொரு லவ் கொடுத்து ஏதாவது ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகி நான் அழுது எங்களை ட்ராமடைஸ் பண்ண போறீங்க. இதையும் நான் பார்த்தேன். ட்ராமடைஸ் ஆகுற அவங்க அழுதாலும் பிரிஞ்சாலும் அது அந்த சீனுக்கு அப்புறமே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க போறாங்க. நீ எது ஸோ அது அவ்வளோ உள்ள உட்காந்து பாக்குறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து நாம தான் புரிதலோட பார்க்கணும். நம்ம எவ்வளோ பெரிய யாரோட ஃபேனாக இருந்தாலும், நான் கூட சில பேரோட ஃபேனாக இருந்தேன், படங்கள் பார்க்கும்போது போட்டு கத்தி ஸ்க்ரீனு கிளிரல் கடிச்சு எல்லாத்தையும் போட்டு எல்லாம் பண்ணி பார்ப்பேன். அவள் இல்லை வீட்டிலலாம் வந்து கேட்டால் கூட என்ன அவங்கெல்லாம் என்ன ரியல் ஹீரோ அப்படின்வாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம போகிற அந்த 2.5 மணி நேரம் இஸ் லைக் என்னோட வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக பார்க்க விரும்புகிறேன். இந்த 2.5 மணி நேரம் மட்டும்தான் அவன் எனக்கு ஹீரோ. அதுக்கப்புறம் என்னோட ஹீரோ வேற யாரோலாம் இருக்காங்க. மை ஹஸ்பண்ட், மை கிட்ஸ், மை ஃபாதர். ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து புரியணும். பட் சில பேர் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக எடுத்து அதை ரொம்ப டீப்பாக பார்க்குறாங்க. என்னெல்லாம் சில பேர் திட்டுவாங்க, என்னெல்லாம் கேட்பாங்க. அதை விட ஒரு நல்ல கமெண்ட் நான் சொல்கிறேன். நான் ஒரு மாடர்னாக ஒரு ட்ரெஸ் போட்ட இடத்துல இது பவானி அக்காவா, இது பவானி அக்கா இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுவீங்களா, இது என்ன பவானி அக்கா என்ன டெய்லி கிழிஞ்ச புடவை தான் கட்டுவாங்களா, நான் ஐ எம் சௌந்தர்யா ரெஜிஸ்டர்ட் அஸ் பவானி அக்கா, அவ்வளோதான். ஸோ இதை விட ஒருத்தவங்க மேம் நீங்கள் உண்மையாக நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இப்படி இருக்கீங்களா, நான் நினச்சேன் உண்மையாக கடை வச்சிருக்கவங்க வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க நினச்சேன், நீங்கள் கடை வச்சு இல்லையான்னு கேட்டுருக்கேன். அப்போ 7-8 வருஷமா அவர் என்னை பார்க்கவே இல்லை, அவர் இப்போ தான் என்னை பார்த்துருக்காரு. But that is a success sometimes, that is where the success of this resort is happening. அதில் வந்து எந்த மாற்றமுமே கிடையாது. இதை நான் சக்ஸஸாக பார்க்குறேன். எஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் நாட் ஜஸ்ட் ரிசார்ட், எல்பிடபிள்யூல கூட இருக்கீங்க. அண்ட் சம்வேர் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸாக வந்து இது ஐ மீன் லைக் இப்போதான் ரீசெண்டாக அந்த சீரீஸ் மாதிரி வந்து நிறைய பார்க்க முடியுது. அண்ட் அதுவுமே ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க எல்பிடபிள்யூமே. ஸோ எல்பிடபிள்யூ எப்படி வந்தது உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த சீரீஸ் அப்படின்ற போது என்னென்னா என்ன மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பீப்புளை டச் பண்ணி அவங்களை அட்ராக்ட் பண்ணுறது வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் இந்த 100 எபிசோட் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த யங்ஸ்டர்ஸ் யூத் நிறைய பண்ணோம். ஸோ அந்த யூத் பேஸ்டாக தான் இப்போ ஹார்ட் பீட் 2 இருக்கட்டும், ரிசார்ட்டாக இருக்கட்டும், இப்போது எல்பிடபிள்யூ எல்லாமே வந்து இவங்களை கவர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ஸாக தான் வந்துச்சு. ஸோ நான் ஹார்ட் பீட் 2லேயுமே எனக்கு பண்ணுறப்போமே எனக்கு லைக் பீப்புள் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் பீப்புள் ரெகக்னைஸ் மீ. பட் எனக்கு இதில் மெயினாக ரிசார்ட்டில் மெயினாக வச்சு. பட் எல்பிடபிள்யூ சடனாக இந்த மாதிரி ஒரு மாம் கேரக்டர், ஷீஸ் முன்னாடி வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களும் அந்த அகாடமியில் தான் படித்த மாதிரி தான் அந்த கதை. அப்போ நான் கூட கேட்டப்போ நான் விளையாடுறதுக்குலாம் ஏதோ இல்லை இப்போ நீங்கள் மாம் மட்டும்தான் அப்படின்னாங்க. பட் ஃபெல்ட் ஓகே. அண்ட் இன்னும் இது ஒரு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். இது அப்படியே வேற மாதிரி லுக்ல இருந்து எல்லாமே லுக்ல இருந்து ஆட்டிடியூட், பேசுறது, ஸ்டைலு எல்லாமே வேற. அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே இதுக்கும் வேற. ஸோ நான் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக நான் மாற்றணும். ஸோ எனக்கு ஒரே டைமில் 2ம் வருதும் கூட. ஐ மீன் அட் அ டைம் எங்களுக்கு Thursday Friday ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ரொம்ப யோசித்தேன். எனக்கு ஃபஸ்ட் ரிசார்ட் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கேன். இந்த எல்பிடபிள்யூ இவ்வளோ 50-60 எபிசோட்ஸ் போன அப்புறம் தான் இந்த மாதிரி கேட்டாங்க. இந்த மாதிரி தியோ மாமா வேணும்னு கேட்டு கொஞ்சம் யோசித்தேன். எங்கள் டீம்லேயுமே யோசிச்சு பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க, ரிசார்ட் டீம்லேயுமே. ஏன்னா அட் அ டைம் Thursday Friday ரிலீஸ் ஆகும் இல்லையா, அதனால் நீங்கள் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி நானும் இந்த மாதிரி இது பண்ணுறேன், ரிசார்ட் பண்ணுறேன்ல, அதனால இது வேண்டாம் கூட ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். அப்புறம் அங்கேயும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கால் பண்ணி மேம் டைரக்டர் வந்து நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாம் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி, ஏன்னா தியோட கேரக்டருக்கு மேட்ச் ஆகிற அந்த கேரக்டர் நீங்கள் இருக்கீங்க, ஒரு மாதிரி சேமாக இருக்கும். ஒரு அவங்களோட சின்ன இப்போ தியோ இப்போ எப்படி இருக்காங்கன்னா அவங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது நீங்கள் செட் ஆவீங்க அப்படின்றப்போ சரி
பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இட் ரியலி எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக அமைஞ்சது. எல்லாருமே சொன்னதே எப்படின்னா, இது பவானி அக்காவா இது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அந்த கான்ட்ராஸ்ட்டும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது. Yes. அண்ட் ஐ லவ் தட். அண்ட் எனக்கு நவீனெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுமும் கூட. ஸோ அண்ட் இன்னொன்று அது ஃபுல்லாக ஒரு யூத் க்ரௌட். ஸோ ஐ ரியலி ஹேட் அ குட் டைம். யா அஃப்கோர்ஸ் ஸ்பீக்கிங் ஆஃப் பவானி அக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த கேரக்டரைசேஷன் அப்படின்னு இருக்குல்ல, ரொம்பவே ஒரு அழகான ஒரு கேரக்டரைசேஷன். ஒரு நம்ம பார்க்குற ஒரு யதார்த்தமான தள்ளுவண்டி கடையில் இந்த மாதிரி ஒரு அக்காவை கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து அது அடாப்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இன் ஜென்ரல் அது வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கக்கூடாது. அந்த லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ மேட்டர். அஃப்கோர்ஸ் நீங்கள் இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க அதுதான் என்னோட ஒரிஜினல் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரி யோசிச்சேன். பட் ஐ யூஸ்வலி டாக் லைக் தட். ஓகே. இப்போ அந்த இன்டர்வியூல கூட நான் அப்படி சொன்னப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, நானும் அங்கேருந்து தான் வந்திருக்கேன், நான்லாம் அப்படி பேச மாட்டேன் அப்படி இப்படின்றாங்க. இப்போ அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? அப்படி பேசினா அது என்ன அசிங்கமா, தப்பா? அது அது ஒரு சென்னையோட நேட்டிவ் லாங்குவேஜ். சென்னை மெட்ராஸ் பாஷைன்றது அது ஒரு பாஷை. அது பேசுறதுல வந்து ஒன்றும் அசிங்கம் கிடையாது. ஒன்றும் அது பேசுறதுனால நம்மளால எந்த குறைஞ்சி போயிடலாமும் கிடையாது. இன்னமும் எங்கள் ஹஸ்பண்டோட பாட்டிக்கெல்லாம் இருந்த வரைக்கும் அவங்க அந்த ஸ்லாங் டோன்லலாம் பேசியிருக்காங்க. அதுவும் நார்மலைஸ்டாக பேசுறது தான். இப்போ எங்கள் பசங்கள்லாம் சொல்லுவாங்க அப்படி பேசுகிறப்ப, அம்மா அப்படி பேசாதீங்க. பட் வாட்ஸ் ராங் இன் தட்? ஸோ அந்த மாதிரி நான் இருந்த டைமில் இப்போ இருக்கிறவங்க சொல்லலாமா இருக்கு, நான் நார்த் மெட்ராஸில் தான் இருக்கேன், எனக்கு அப்படிலாம் பேசுறது இல்லைன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ எல்லாரும் வழக்கு வழிகளை வந்து நிறைய மாற்றிக்கிட்டே, வட்டார மொழின்றதை ஒன்று வந்து நிறைய மாற்றிக்கிட்டே வராங்க எல்லா இடத்துலையுமே. இங்கே மட்டும் இல்லை, சவுத்துல எல்லாமே சொன்னீங்கன்னா இப்போ சில வார்த்தைகள்லாம் பேசுறத மாற்றிக்கிறாங்க எல்லாருமே இந்த ஜென்ரேஷன்ஸ். பட் நான் இருந்த காலத்துலலாம் அப்படி தான் பேசினாங்க எல்லாருமே. நாங்களுமே அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். வேலை செய்கிறவங்க, ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருமே அப்படி தான். அதில் ஒன்றும் தப்பும் இல்லை. எங்களுக்கு அங்கே இருந்த நான் உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி இவ்வளோ போல்டாக இருக்கேன், தைரியமாக எல்லா இடமும் போகிறேன் வரேன்னா ஐ லேர்ன் ஃப்ரம் தேர். ஐ நெவர் ஃபீல் ஸோ பேட். அந்த இடத்துல இருந்தோம், அங்கேருந்து தான் வரோன்னு சொல்கிறதுனால நான் ஒன்றும் தப்பாலாம், எனக்கு அது ஒரு அசிங்கமாலாம் ஃபீல் பண்ணல. நான் கிட்டத்தட்ட ஒரு 9லேருந்து 10 வருடங்கள் அங்கே வளர்ந்துருக்கேன். அதுவும் முக்கியமான பள்ளி பருவமே 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னோட முக்கியமான பள்ளி பருவம் அங்கே தான் இருந்தது. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் இல்லையா? ஸோ நான் நிறைய கற்றுருக்கேன். அதனால் எனக்கு அவங்களோட ஆட்டிடியூட்ஸ், அவங்க எப்படி இந்த போல்டாக சிலது பேசுறது, அவங்க லாங்குவேஜ், அதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு பரிச்சயப்பட்டது தான். அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டோம். ஸோ இப்போ அது திரும்பி எனக்கு அது கிடைக்கிறப்போ எனக்கு அது ஒரு சேலஞ்சிங்காக சொல்லலாம். பிகாஸ் எங்கேயும் நான் பேச முடியாததை நான் அங்கே ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறேன். அதில் விட ரொம்ப ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து காரில் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கூட என் ஹஸ்பண்ட் ஒன்று தான் எப்பவுமே சொல்லுவாங்க, முடிஞ்சிச்சு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அதில் ஆரம்பிச்சேன்னா நான் அதுலேயே இருப்பேன், அது ஃப்ளோலேயே போயிட்டே இருக்கோமா. அப்போ சொல்லுவார், வீட்டுக்கு வந்துட்டோம், முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் பசங்க யாருக்கா ஆடினாங்க அப்படி பேசுகிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். எங்களுக்காக எனி டயலாக் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பேச முடியுமா? என்ன டயலாக்னு இல்லை, இன் ஜென்ரல் எனிதிங். எல்லாருக்கும் அது இந்த மெட்ராஸ் பாஷையில் பேசினா அது என்னமோ தப்பு. நாங்கள்லாம் எங்கள் ஊர்லலாம் ஏன்னா இப்போ நாங்களும் அங்கே தான் இருக்கிறோம், ஆனால் நாங்களாம் அப்படி பேசுறதில்ல அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறாங்க நிறைய பேர். இப்போது கமெண்ட்ஸ்லலாம் கூட அவங்க இப்போ பேசினீங்களேன்றதுக்காக நாங்கள் பேசினதெல்லாம் தப்புன்னு ஆகிடாதுல்ல. நான்லாம் அங்கே இருந்தப்போ இப்படி தான் பேசினோம், எல்லாம் இப்படி தான் பேசின்னு இருந்தோம், ஜாலியாக ஊர் சுற்றிக்கின்னு இருந்தோம், எல்லாம் பண்ணோம். அது ஒரு பாஷை, அவ்வளோதான். ஆக்சுவலி அந்த டோன் அண்ட் உங்கள் வாய்ஸே வந்து இந்த ரெண்டுத்துக்குமே மாறுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. மேபி இருக்கலாம். அந்த இடத்துல என்னன்னா, இப்போ தியோ வந்து இப்போ என்னோட வாய்ஸே வந்து கொஞ்சம் ஹார்ட் தான், ஒரு மாதிரி வெங்கல குரல்ன்ற மாதிரி ஒரு பேஸ் பயங்கரமாக இருக்கு. எஸ், இப்போ தியோ மாம் பேசுகிறப்போ நான் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக சாஃப்ட்னஸ் கொடுப்பேன். ஏன்னா ஷீஸ் அ பிளேயர் அண்ட் அவங்க சும்மா கத்துற டைப் கிடையாது, வெரி கூல் விமென். அவங்க எல்லாரும் கேஷுவலாக எடுக்கிறாங்க அப்படின்ற போது அது இருக்கும். பட் இங்கே வந்து ஒரு விமென் கல்யாணம் ஆயிருக்கு, ஆனால் ஹஸ்பண்டோட இல்லை. ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவங்க, ஹஸ்பண்ட்க்கு ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் இருக்குது, பண்ணிட்டாங்க. ஒரு பொண்ணை வந்து தனியாக வளர்க்குறாங்க. அண்ட் இந்த லேடி வந்து நைட்டில் தான் கடை போடுறாங்க, ராத்திரியில் தான் கடை போடுறாங்கன்ற போது எத்தனையோ பேர் வருவாங்க சாப்பிட்றதுக்கு. எல்லா மாதிரி டைப் ஆளுங்களும் வருவாங்க, ஸோ குடிச்சிட்டு வருவாங்க, எப்படி வேணாலும் வருவாங்க. ஸோ இத்தனை பேரையும் அவங்க சமாளிக்கணும். ரவுடிஸ் வருவாங்க, சின்ன பசங்க வருவாங்க, பெரிய யார் வேணாலும் வருவாங்க. அத்தனை பேர் இந்த லேடி வந்து சமாளித்து இந்த ஒரு பொண்ணை வளர்த்து அவள் இன்னைக்கு காலேஜ் போய் இவ்வளோ பெரிய ரிசார்ட்டில் வேலை செய்ய அந்த பொம்பளையோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்?
நான் அவ கொஞ்சம் ரஃபா தான் பேசுவா. அவ பயந்தா கூட பயத்தை வெளில காமிச்சிங்க. தௌலத்தா இருக்கிற என்ன அவ அப்படி பயந்தா என்ன அப்படிதான் அவ சொல்லுவா. உள்ள பயம் இருக்கும். ஆனா வெளில பேசும்போது என்ன வேணுமா சாப்பிடு இல்லைன்னா போ, அப்படி அந்த ஒரு இது இருந்துட்டே இருக்கும் அவங்க கிட்டல. ஸோ அது வந்து குரல்ல ஒரு சேஞ்ச் கொடுக்குது. அஃப்கோர்ஸ் அந்த கேரக்டரைசேஷன் எவ்வளோ தூரம் அழகாக இருக்குன்னா கண்டிப்பாக வி ஹேவ் டு டாக் அபவுட் விஜய்ஸ் ரைட்டிங் அண்ட் பிரவீன்ஸ் டைரக்ஷன் ஆல்சோ. ஸோ பிகாஸ் விஜய் நம்மளோட ஐ மீன் நாங்கள்லாம் பார்த்தது வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பித்தார். சம்வேர் ஹி இஸ் பிகம் லைக் என்னன்னு சொல்லுது, இங்கேருந்து அவர் போயிருக்காரு அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ அவரோட ரைட்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் பிரவீன் சாரோட டைரக்ஷன் வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். அண்ட் இது சீரீஸில். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க 2 பேர் பற்றி பிரவீன் ஐ மீன் விஜயோட ரைட்டிங் மேலே ஒரு தாட் ஐ லைக் இட். பிகாஸ் சம்டைம்ஸ் உங்களோட என்ன மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு ஏற்படுது இல்லை, அதை நீங்கள் எப்படி அதை சேனலைஸ் பண்ணுறீங்களே, அப்போது அந்த சேனலைஸ் பண்ணி வரப்போ நீங்கள் ஒரு மெட்டீரியலைஸ் பண்ணுவீங்க. அதுதான் ஒரு ஃப்ளோ ப்ராசஸ் மாதிரி சொல்லலாம். ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சு எனக்கு விஜய் அடிக்கடி சொன்னது என்னன்னா, மேம் நான் எழுதும் போதே எனக்கு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ நான் கேட்டேன், எந்த ஆங்கிள் நீ என்னை பார்த்து நான் எழுதுனா நல்லா இருக்கும் கேட்டேன். தெரியல மேம் தோணுச்சு அப்படின்னு சொன்னான். ஐ வாஸ் லைக் ஸோ ஹாப்பி. பிகாஸ் இப்படி ஒரு கேரக்டர் ஒரு ரஃபாக எழுதும் போது நான் எப்பவுமே எனக்கு இந்த சொர்ணா அக்கா கேரக்டர்ஸ்லாம் பண்ணும்போது நான் யோசிப்பேன் எனக்கு. ஆனால் அவங்களோட அந்த பாடி அந்த ஒரு ஜெஜான்டிக் ஃபிகர் அது நம்மள்கிட்ட இல்லை. பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்னும் போது நான் யோசித்தேன், என்னமோ ஒன்று அவன் நம்மளை பார்த்து தோணிருக்குதியா, அவனுக்கு என்னமோ தோணிருக்கியா இது பண்ணால் நல்லா இருக்கும்னு. அண்ட் அப்போ எனக்கு தோணுதும் ஒரு ரைட்டராக அவனுக்கு அது தோணி இருக்கு அப்படின்னா அதை நம்ம பண்ணுறதுல தான் அவனோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் தான் ஹி வில் பி லைக் நம்ம கரெக்டாக தான் எடுத்திருக்கோன்னு அந்த கான்ஃபிடென்ஸ் அவனுக்கு வரணும். அப்போ தான் நான் ஜெயிச்சதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ அந்த விதத்தில் நிறைய வாட்டி பார்த்துட்டு ஒரு எபிசோட் முடிஞ்சு அக்கா அந்த டப்பிங் ரொம்ப நல்லா இருந்தது, இல்லை நடிக்கிறப்பவே அந்த இடத்துலையே சொல்லுவாப்புல, அக்கா சூப்பராக இருந்துச்சு, மானிட்டரில் பார்த்துட்டு வந்து இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது எஸ் தட் இஸ் வேர் ஐ ஃபீல் லைக் ஏன்னா அவங்க கேட்டதை நம்ம கொடுத்தா தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ தான் நமக்கும் ஒரு ரைட்டிங் வரும். கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி அவனோட அந்த நான் வரணும் நான் பண்ணால் நல்லா இருக்கும்னு பண்ண அந்த தாட்ஸ் வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஐ வில் பி ஸோ ஹாப்பி ஃபார் திஸ் ரோல். அண்ட் ஐ ஷுட் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் ஆல்சோ ஃபார் ஹிம் இந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட இன்புட் எவ்வளோ முடியுமோ ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். அண்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீ இஸ் எவ்வளோ பெரிய சீரியல்ஸ்லாம் பண்ணி கொடுத்தவர், எவ்வளோ பெரிய டெலிவிஷனில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணுறது வந்து உண்மையாகவே என்னோட ஐ திங்க் ஐம் ஸோ லக்கி டு ஒர்க் வித். ஏன்னா அவரை மாதிரி அந்த குவிக் செம்ம ஃபாஸ்ட் இத்தனை சீனுன்னா அது ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும், அந்த சீனை எடுத்து முடிப்பார். நெக்ஸ்ட் என்ன. ஸோ அது அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். வந்த உடனே ஒரு படித்து காட்டுவார், சீன் பேப்பரை படித்து காட்டுவாங்க பாருங்களேன், அதுலேயே அந்த ஃப்ளோவில் ஃபாஸ்ட்டில் ஓகே மைண்ட் நம்ம தனியாக படிக்க வேணாம், அவர் சொல்கிறப்பே மைண்டில் ஓகே இவங்க நம்மளுக்கு அந்த சீன் கண்ணு முன்னாடி அந்த சீன் வந்துடும், ஓகே இதுதான் என்னோட இதுதான் என்ன. அப்புறம் அவர் அப்படியே சொல்லணும்னு சொல்ல மாட்டார். ஸோ என்னோடதுல முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோட ஸ்லாங் அண்ட் என்னோட இதில் அதை மாற்றிக்குவேன். அவங்களுக்கு தேவை இருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் தே போத், ஈவன் விஜயா இருக்கட்டும் பிரவீன் சாரா இருக்கட்டும், என்னோட இதை வந்து அந்த 1-2 வார்த்தைகளை நான் அப்படியே சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அவங்களே வந்து என்னோட ஸ்டைலில் நான் என்ன சொல்கிறேனோ they say yes for it. ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு இருக்குது. ஸோ ஐ டூ இன் சச் அ வே அண்ட் he is so fast. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் எல்லாமே நைட்டு வேறையா. ஸோ எங்களுக்கு நீங்கள் சொல்கிறது வந்து தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிற அந்த அம்மாவோட லைஃப் இல்லை, எங்களோட லைஃபே கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் ராத்திரியில். ஏன்னா நிஜமாகவே எல்லா விதமான ஆளுங்களும் வருவாங்க. நிறைய இவங்க வேற இருப்பாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட், இவங்க சாப்பாடு, போலீஸ் வந்துட்டு போகும், பேட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நாங்கள் எல்லாரும் சமாளிச்சு ஒரு 5 சீன் எடுக்கணும், 5 எபிசோட் எடுக்கிறோன்னா இட் இஸ் நாட் ஈஸி வித்தவுட் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து ஐ திங்க் நம்ம ரைட்டர் விஜய்க்கு கிடைச்சதுனால தான் ஐ திங்க் திஸ் இஸ் அ பிக் ப்ளஸ்ன்னு சொல்லுவேன் நான். இது ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த சீரீஸ்க்கு. கோர்ஸ் இந்த அழகான ஒரு கிளாரிட்டி ஒன்று சொன்னீங்களே, அந்த ஏன்னா இப்போது the followers doesn't matter அப்படின்ட்டு வந்து ரொம்பவே அழகா சொன்னீங்க. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.